கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டே இருக்கணும், தன்னம்பிக்கையோட போராடணும், அதுவும் தைரியமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் மனசு தளர விடாம உங்களால முடியும் அப்படின்னு நீ நம்பி போராடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீ அதை பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக உன்னோட கோலை நோக்கி நீ அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கிறவங்க, இங்கேருந்து இந்த ஊர்ல இருந்து இன்னும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வரணும். கிரிக்கெட்டர்ஸ் எனி ஸ்போர்ட்ஸ், எனி துறையில், எந்த இதில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ கடினமாக உழைங்க, என்றைக்குமே தைரியத்தோடு இருங்க, எந்த சூழ்நிலையிலையும் தளர விடாதீங்க. இன்னொன்று, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. அதை விட அது பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. உங்களால் முடிஞ்சது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது ஏன் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன்னா, இப்போ நான் பண்ணுறோம், அதை சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால இல்லை. இங்கேருந்து 4 பேர் பெரிய இடத்துக்கு போனால், நம்மளும் கஷ்டப்பட்டு வந்தால் 4 பேர் கஷ்டப்படுறாங்க, அங்கேருந்து ஒரு 4 பேர் போனால் அவனோட தலைமுறையே மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் பண்ணி நீ அதை அதில் இன்னொருத்தருக்கு பண்ணுறப்போ அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடைக்காது. நீ எங்கே போனாலும் அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் நான் அதை சொன்னேன். எங்கேயுமே கடந்த அந்த விஷயங்களையே மறக்கக்கூடாது. கீழேருந்து எங்கே போனோமோ அங்கே தூக்கி விட்டவங்களை அன்றைக்கி மறக்கக்கூடாது. அது ஒரு நல்ல விஷயம். தன்னம்பிக்கையோடு எடுங்க, கடினமாக உழைங்க, விடாமுயற்சியோட போராடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த எழுதி வச்சுலவோ இது பண்ணவோ தெரியாது. எனக்கு மனசில் போட்டதை ஆன்சர் ஸ்பாட்டில் சொல்லிடுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து நான் மறுபடியும் எப்பயாவது வந்தேன்னா இங்கேருந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் தமிழ்நாடு ஆடி இருக்கணும், டிஎன்பி ஆடி இருக்கணும், அடுத்த ஐபிஎல் ஆடி இருக்கணும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ். இங்கேருந்து நிறைய பேர் ஆடணுங்கிட்டு. தேங்க்யூ.